அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ் லட்சுமண பெருமாள் அவர்கள் எழுதிய கிருஷ்ண பருந்து என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். கிருஷ்ண பருந்து சிறுகதை. தெற்கு தெருவிலிருந்து வந்த சிறுசும் பெருசும் கச்சை கட்டிக்கிட்டு திரிஞ்சாங்க. முளைச்சி 3 இலை போடாததெல்லாம் வடக்கு தெரு பெரிய ஆளுகளையும் பொம்பளை ஆளுகளையும் பார்த்து கொம்மானுக்கிட்டும் அப்படியே அள்ளையில் ஏற்றிடுவேன். எப்படி கூட்டிட்டா பணத்தை கொண்டு போனீங்க? உங்களுக்கு தெரியாமல் எப்படி மாயமாக போகும்? தொட்டு வேலம்பட்டி சுடுகாட்டுக்கு கொண்டு போன மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரும் விருதாவில் அடிபட்டு சாகாதீங்கன்னு வரசிக்கிட்டு இருந்தாங்க. அவ அப்பனையும் ஆத்தாலையும் போல இவனும் எங்கிட்டாவது போய் சாகக்கூடாது. இங்கே கிடந்து செத்து நாரி போய் அதுவும் சாவன் எப்படி எங்கே போச்சுன்னு தெரியலையே. கேட்குற சம்சாரிகளுக்கு பதில் சொல்லி முடியல. கிரகச்சாரம் விடிஞ்சதுலேருந்து சம்சாரிக தொல்லை தாங்க மாட்டாமல் வடக்கு தெரு பொம்பளைய கும்பலாக உட்காந்து முந்தானையாலே வாயை பொத்திக்கிட்டு ஐயோ சங்கட்டமேன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏய், நல்லா இருக்கு ஊரை ரெண்டாக்கிறாதீங்கடா. கடைசியாக தலையாரி கூப்பிட்டு அதட்டினாரு. பிணவாடை ரோட்டு வரைக்கும் அடிக்கவும் தான் நேற்று இந்நேரம் போல் உள்ளே போய் பார்த்தாங்க. சீமை அடங்கி எத்தனை நாள் ஆச்சோ? உள்ளே போய் யார் பார்க்க போனா? 4-5 நாளாக ஒரு அறவும் தெரியாமல் ஒரு வழியாக வாடை அடிக்கவும் தான் யாரோ தற்செயலாக உள்ளே எட்டி பார்த்தாங்க. டொக்கு விழுந்த வாயும் கத்தி போல இருந்த மூக்கு கோணியும் நரைச்ச புருவங்கள்ல இருந்து தொடங்கின ஏறு நெத்தி வழுக்கையா பின்புறம் வர இறங்கிய புடதியில செம்பட்ட முடி சிலுத்து விரைச்சி கிடந்தான் முத்துக்கூத்தேன். இப்போ என்ன செய்ய போறிய? நின்று இருந்த 1-2 ஆளுகளை கேட்டார் தலையாரி. ஆமாம், அவரது கேட்கலையும் நியாயம் இருக்கு. எனக்குள்ள கூடி இருக்கிற பள்ளக்குடியிலையோ இல்லை பறக்குடியிலையோ எந்த ஒரு உசுரும் இழுபறியாக கிடக்கும் போதே உசுறு போக முன்னே தூக்கி கொண்டு போயிடணும். தெற்க சுமதாங்கி கல்லுகளாக இருக்க அங்கே இவங்களுக்கான சுடுகாட்டை ஒட்டி இருக்கிற அந்த ஆலமரத்து பக்கமாக கொண்டு போயிடணும். செத்த பிறகு பணத்தை ரோட்டு மார்க்கமாக சம்சாரிக்க குடியிருப்பு பக்கமாக கொண்டு போக விட மாட்டாங்க. அப்படி வம்படியாக ஒரு உசுறு திடுதிப்புன்னு போச்சுனாக்க இப்படியே வடக்காம 7 கல் தொலைவில் இருக்கிற தொட்டி வேலம்பட்டி சக்கிலியர் சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போகணும். அது பெரிய நொம்பலம், அந்த அளவுக்கு போக விடுறதில்ல. இப்போ என்ன பண்ணுறது? பெரிய தொரட்டாவில் போச்சு. இவன் இந்த ஊரில் எந்த சாதி சனத்தோடும் சேர்த்தி இல்லை. தீண்டாஞ்சாதி, ஒத்த வீட்டுக்காரன். இவன் எதிரில் வந்தாலே போன காரியம் விளங்காது. நிறைஞ்ச வீட்டுக்குள்ளே அவனை பற்றி பேசினாலே தரித்திரியம். அதனால அவனுக்கு யாரும் வேலை கொடுக்கறதில்ல. நடுச்சாமம் போல காலவீரம் வேஷம் போட்டு உள்ளூர் மனுஷர்களுக்கு பயந்து ரோட்டுப்பாதை வழியாக போகாமல் ஊருக்கு வெளியில் கூடி காட்டு வாயிலையாவே நடந்து போவான். தன் அறியாத அசலூர்களில் வீடு வீடாக கையில் மணி ஆட்டிக்கிட்டு இன்னொரு கையில் அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ராகத்தில் தொலைவிட்டில் மேகம் குமுறின மாதிரியாக உரிமி ராக்குறி சொல்லுவான். இவன் சுடுகாட்டில் கிடந்து புரண்டு வர்றவன்னு ஜனங்க அந்த ஜாமத்தில் இருட்டில் மறைவ தானியத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவன் வரிசை பிடிச்சி எடுத்து துணியில் பொட்டலமாக கட்டி காட்டு வாயில ராவோடு ராவா குடிசைக்கு வந்து சேருவான். அதில் தான் ஜீவன் கழிக்கிறதா பேசிக்கிடுவாங்க. ஆளுகள் கூறுறதும் களையிறதுமா இருந்துச்சு. பணத்தை தூக்குறது யாரு? அதை இப்போ எங்கே கொண்டு போகிறது? 4வது வேண்டாமா? பொழுதும் அடைஞ்சு அந்த இடம் வெறிச்சோட ஆரம்பிச்சது. அந்த ஓலை குடிசையை சுற்றி இருக்கிற வேலி செடிகளை சைஸு பண்ணி புகை மாதிரி செஞ்சு பகலில் வெயிலுக்கு அவன் உட்காந்துருக்கிற இடம் இப்போ இருட்டு கவுந்து பூதம் ஒன்று வாய் திறந்து அந்த ஓலை குடிசையை விழுங்க போகிற மாதிரி தெரிஞ்சது. கிர் கிர் கீச்சு கீச்சுன்னு பூச்சிகளோட சத்தம் அமைதியாக இருந்து அந்த இடத்துல உறக்க கேட்டது. திடீர்னு சாமம் போல அந்த இருட்டு குடிசையை சுற்றி காய்ச்சி மூச்சுன்னு பெரிய அபயம் கேட்டது. ஏசாமி ஏசாமியோ, அச்சோ அச்சோ, வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு அழுது புலம்புற நரிக்கறவை கூட்டம். ஒரு நாதி நாத்தங்கால் இல்லாமல் கிடந்த சாவு வீட்டில் இருந்து ஆச்சு பூச்சுங்கிற கலவரம் மாதிரியான அபய குரல் அழுகுரல் கேட்டதும் சுத்துப்பத்தில் உள்ள ஆண்கள் ஒவ்வொன்றா தூக்க சடவோட திருன்னு முழிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன என்ன சத்தம்னு கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஓ, இந்த கூட்டம்மா, இதுக இவனுக்கு ரொம்ப தோஸ்து இல்லை. கலைகளுக்கு எப்படியோ தாக்க தெரிஞ்சு வந்து சேர்ந்துருச்சு பாரேன். வந்த எல்லோரும் அவங்கவுங்க முதுகையும் மூஞ்சியும் சொரிஞ்சுக்கிட்டே தூக்க சடவோடு திரும்பி போயிட்டாங்க. வெள்ளக்காரன் பீரியடில் அந்தமான் சிறையில் இருந்து கிடக்கிற தியாகிக பக்கத்து அறையில் இருந்தும் பேச முடியாமல் அடுத்த மனுஷ உருவத்தையே பார்க்க முடியாமல் தோஷம் பட்ட மாதிரி ஒதுக்குப்புறமாக இருந்த தீண்டா முத்துக்கூத்தன் எப்போவாவது மனுஷர்களை பார்த்து பேசுறதுன்னா இந்த நரிக்கறவை கூட்டம்தான். அவனை மாதிரி பரிதாபமாக இல்லாவிட்டாலும்
அந்த கூட்டத்துக்குன்னு இருக்கிற வெளி தெரியாத சோகம் இவனை ரொம்ப பாய்ச்சிருந்தது. குடிசைக்கு பின்னாடி இந்த மாதிரி விருந்தாடிக தங்க சைஸ் பண்ண வேலைக்குள்ள அவங்களோட உட்காந்து எங்க எங்க அந்த பாட்டை இன்னொரு தரம் பாடுங்க, படிங்க, அவங்க கையில பிடிச்சிக்கிட்டு ஆவலா கேட்பான். பாசிமலை ஏ பாசிமலை, ஆகா பாசிமலை ஊசிமலை எங்கது சாமி, இதுல கோட்டையாருக்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லை சாமி. காலி டால்டா டப்பாக்களை மத்தம் போல வச்சுக்கிட்டு ஆணும் பொண்ணும் கூட்டமா ஆடும்போது உணர்ச்சி மிகுதியில் இவனும் ஆடுவான். காடை பிடிக்கவும் கவுதாரி பிடிக்கவும் ராத்திரி வலை போட்டு நரி பிடிக்கவும் இவனும் கூட போவான். இவன் குடிசையில் அவங்க தங்குற 4-5 நாள் இவனுக்கு தீபாவளி மாதிரி. அவங்களோட பழைய சோத்தை பிழிஞ்சு வெயிலில் காய வச்சு திரும்பவும் அதை உழ வச்சு பொங்கி வடித்த சோத்தை இவனும் காடைக்கறியோ நரிக்கறியோ வச்சு சாப்பிடுவான். கூட்டமெல்லாம் போன பிறகு இவனா தன்னந்தனியாக அந்த பாட்டை பாடி ஆடி பார்ப்பான். பாசிமலை ஊசிமலை எங்கது சாமி, அதில் கோட்டையாருக்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லை சாமி. அதில் இருக்கிற சோகம் தெரியாமல் பாட்டை சந்தோஷமாக பாடி ஆடுற அந்த கூட்டத்தை நினச்சி பல நேரம் விசாரமாக உட்காந்து நெஞ்சு பிணைய வலிக்கும்படி கண்ணீர் சிந்துவான். ஊருக்குள்ள எந்த ஏழவாளையும் வீட்டை விட்டு வெளியே அடி எடுத்து வச்சிடக்கூடாது. டேய், யாரா அது கோட்டையார் களத்தில், எவன்டாமே கோட்டையார் பூஜையில், கோட்டை முதலாளி சாவடிப்புக்கு உனக்கு என்னடா வேலை? எங்கே நின்னாலும் கோட்டையார் நிலம், கோட்டையார் சாவடி, கோட்டையார் வயல். அப்போ இந்த பூமியில் எங்களுக்கு இடம் கிடையாதா? நாங்கள் கால் வச்சு நிற்கக்கூடாதா? நாங்கள் எங்கே போய்த்தான் தங்கிக்கிட சாமிகளா? இப்படி விரக்தியில் மலையில் போய் கூடாரம் போட்டு தங்கையில் இந்த பூர்வீக குடிய இலக்காரமாக வேதனையாக பாடின பாட்டு தான் அது. எதுவும் விளையாகாத கோட்டையாருக்கு தேவையில்லாத பகுதி இல்லையா? இந்த மலையில் அவரும் அவர் ஆளுகளும் இங்கே இப்போ வந்து இடைஞ்சல் பண்ணிட முடியாதுல்ல. அதனால இது கோட்டையாருக்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லை சாமி. முத்துக்கூத்தன் ஒரு நாள் கேட்டான். ஆமாம், இப்படி காடு மேடாக சுத்துறீங்களையா, ஒரு வயசாளிக்கோ இல்லை ஏதும் ஒரு அஸ்மாத்தாவே ஒரு உசுறு கொண்டு போயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? கேள்வியை கேட்டதும் அந்த நரிக்குறவர் கூட்டம் எல்லாமே அப்படியே ஆரவாரத்தை நிறுத்தி அமைதியானது. ரொம்ப நேரம் யாரும் பேசவே இல்லை. கூத்தனுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. எதுவும் தப்பாக கேட்டுட்டோமோ? கூத்தனோட ரொம்ப சிநேகிதமாக உயிராக இருக்க அந்த பெரிய மனுஷர் மாத்திரம் செவந்த கண்ணுலேருந்து தண்ணீரை துடைச்சாரு. சாமி, நாங்களும் பல நாடு கண்டு பல மனுஷர்களை பார்த்துருக்கோம். ஒருத்தரும் இப்படி கேள்வி கேட்கல சாமி. எங்கள் மேலே எவ்வளோ ருசுப்பு இருந்தால் இந்த கேள்வியை கேட்ப நீ? கீனாடி மேனாடி துடிக்க முத்துக்கூத்தன் பெருசின் கையை ஆதரவாக பிடிச்சான். உங்ககிட்ட சொல்லாமல் எங்கன்னு சொல்லி ஆத்திக்க சாமி. சாமியோ சாமியோ, நாங்கள் மரத்து நிழலில் ஒதுங்கினா துரத்துறாங்க சாமி. 3 கல் வச்சு மந்தையில் சமைக்க சைக்காதவங்களா சாமி சுடுகாடு தரப்போகிறாங்க. திடீர்னு முத்துக்கூத்தனை ஆவி பிடிச்சு உடம்போடு சேர்த்து கட்டிக்கிட்டு முன்னும் பின்னுமா ஆட்டிக்கிட்டே பாவமாக ஒப்பாரி வச்சு கண்ணை மூடிக்கிட்டு பாட ஆரம்பித்தான். நாங்கள் தேர் கட்டி எங்கள் ஜாதி ஜனத்தை தூக்கிட்டு போகிறத இந்த உலகம் பார்த்துருக்கா? ஏ சாமியோ, நாங்கள் பூ அலங்காரம் பண்ணி எங்கள் பெண்டு பிள்ளைகளை பாட கட்டி கொண்டு போக அந்த வானம் பார்த்துருக்கா? ஐயோ சாமி, நாங்கள் செத்த புணத்து மேலே விழுந்து வாய் விட்டு அழுகிறது அந்த சாமி பார்த்துருக்கா? கோடாரி கொண்ட அவுந்து விழ தலையில் அடித்து அழுத பெருசுவின் கையை ஐயா ஐயா ஐயா. முத்துக்கூத்தன் அழுதுகிட்டே பிடிக்க அந்த கூட்டமே இப்போ அவனை சுற்றி நின்று அழுதது. அதான்ப்பா, இப்படி போன இடத்துல எதுனாச்சும் ஆகி போச்சுன்னா நாங்கள் அடித்து தங்குற டேராவுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் புதைச்சிப்புட்டு, ஆமாம், இது வெளியே தெரிஞ்சா நாங்கள் எங்கேயாவது அடுத்த டேரா அடிக்க முடியுமா? புதைச்சிப்புட்டு எங்கள் ஆசாபாசம் அவ்வளோத்தையும் கூடவே புதைச்சிப்புட்டு டேராவை சுருட்டிக்கிட்டு, ஏ சாமி நரிக்கொம்பு வேணுமா, ஏ சாமி மயிலெண்ணெய் வேணுமா, ஐயா சாமி மலைத்தேனு வேணுமான்னு ஆடி பாடிக்கிட்டே அடுத்த ஊர் போவோம். பாடும் பாட்டின் சோகம் தெரியாமல் ஆடவும் பாடவுமா இருக்கிறது முத்துக்கூத்தனுக்கு இப்போ ஆச்சரியமாக படலை. பூமிக்கடியில் ஓடுற நெருப்பாறு மாதிரி அந்த மனுஷர்களின் மனசு மட்டில்லாமல் தகிச்சுக்கிட்டு தான் இருக்குது. தன்னை பெற்றவங்களை கூட அந்த சின்ன வயசில் ஊர் பேர் தெரியாத இடத்துல ஜோடியாக புதைக்கிறத முத்துக்கூத்தன் அனாதே நின்று பார்த்துருக்கான். முத்துக்கூத்தனோட அப்பன் போலுக்கூத்தனும் ஆத்தா ஜக்கம்மாளும் ஒத்த மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு ஊருக்கு போய் நாடகம் போடும்போது இவனுக்கு வயசு 8 இருக்கும். தீண்டாஞ்சாதின்னு ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிற ஒத்த வீடு. சாம்பாக்கமார்களுக்கு முடி வெட்டுறது குலத்தொழில், அவ்வளோதான். பிறகு உடம்புல எவ்வளோ தெம்பு இருந்தாலும் வேறு வேலை வெட்டிக்கு போக முடியாது, தரமாட்டாங்க. அப்போது பணம் சுடுற தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த சாம்பாக்கமாருக இளவு வீடுகளில் அவங்களுக்கு கிடைக்கிற 6 பலாப்பெட்டி சோத்தில் 1 பலாப்பெட்டியும், மாடு கன்று செத்தா 6 கூறில் 1 கூறும்
முடிவெற்ற கூலியாக போலு கூத்தனுக்கு கொடுப்பாங்க. அது வாய்க்கும் வயிற்றுக்கும் எட்டாமல் ஏற்கனவே பாட்டுக்காரியாக இருந்த நாடக வாத்தியார் மகளான பெஞ்சாதி சக்கம்மா யோசனைப்படி 6 மாதம் வெளியூரில் நாடகம் போட கிளம்பிடுவாங்க. சொந்த ஊரில் தான் இவங்களுக்கு மறுபாதி இல்லையே ஒழிய, வெளியூர்களில் போலு கூத்த நாடகம்னா அந்த வருஷம் வெல்லாமல் நல்லா இருக்கும்னு பேர். மேடையும் இல்லாமல் சோடனையும் இல்லாமல் நடக்க நாடகத்தை பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வண்டி கட்டி வந்து பார்ப்பாங்க. நாடகம் எங்கே நடந்தாலும் கடைசியில் பட்டி பெருக வேணும், பால் போல பொங்க வேணுங்கிற மங்களம் பாடும்போது நாடகம் நடக்கிற இடத்துக்கு எங்கிருந்தாவது ஒரு கிருஷ்ண பருந்து வந்து மேலே விற்றுன்னு மறித்து லாந்தோம். அது ஒரு பெரிய அதிசயம். ஜனங்கள்லாம் சந்தோஷமாக மேலே பார்த்து கும்பிட்டு, சரி சரி பூமி குளிந்துரும், இந்த வருஷம் நாடு செழிச்சிரும்னு சந்தோஷமாக கிளம்பி போவாங்க. மழை பெய்யாத தூர காடுகள்லேருந்து ஆளுக போலு கூத்தனை நாடகம் நடிக்கிற இடம் பார்த்து வந்து விசாரித்து கூட்டு போவாங்க. 8 வயசு முத்துக்கூத்தன் லோகிதாசனா கீழே பாம்பு கடித்த பணமாக படுத்து கிடப்பான். காசி நகரத்தில் சந்திரமதி பிச்சை கேட்குறாள். சக்கம்மா மடியேந்தி நாடகம் பார்க்குற கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு கேட்கிறாள், நீதிமுறை தப்பாமல் வாழ்கிற மகாஜனங்களே, தாய் தந்தை இருந்தும் செங்கோல் பிடித்து ஆள நாடு இருந்தும் சத்தியத்தை காக்க அனாதையாக இறந்து போன என் பிள்ளைக்கு கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்க தர்மம் பண்ணுங்க பிரபுகளே. ஊருக்குள்ளே அனாதை பணம் கிடக்கப்படாதுன்னு சவச்செலவுக்கு சில்லறைகளாகவும் தானிய தவசமாகவும் சக்கம்மாவின் கோணி பைகள் ரொம்பும். அதுதான் வரும்படி. சத்தியத்தை காப்பாற்ற மகனை இழந்ததோடு பெண்டாட்டியவே பலிகெடுக்க போகும்போது ஹரிச்சந்திரனான போலு கூத்தன் ஆற்ற மாட்டாமல் அத்தனை சாமி வேறையும் அபயம் போட்டு கூப்பிடுவான். 30 முக்கோடி தேவர்களே, 41,000 ரிஷிமார்களே, கிண்ணறர் கிம்புருடர் அஷ்டதிக்கு பாலர்களே, உலகத்தில் வேதமும் தர்மமும் சத்தியமும் வாய்மையும் இருப்பது உண்மையானால் எங்கிருந்தோ வந்த கிருஷ்ண பருந்து எதிர்த்தும் மறித்தும் அப்படியும் இப்படியுமா விருன்னு லாந்தோம். உட்கார்ந்துருந்த கூட்டம் பூராவும் கொலவை போட்டு அண்ணாக்க பார்த்து 2 தவடையிலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு போட்டு நிற்குங்க. ஏதோ தேவ கிருபைகள் அந்த இடத்தை சூழ்ந்த மாதிரி எங்கிருந்தோ திடீர்னு இடிமின்னலோட பெரும் மழை. அரை சனத்தில் தெருபூராவும் வெள்ளக்காடு. நரிக்குறவ கூட்டம் வந்திருக்குதுன்னதும் சாமத்திலிருந்து சம்சாரிக தெருவில் இலவட்டங்க மொழிப்பு இருந்தாங்க. விருதா கிறுக்கு கழுதைய காச்சா மூச்சான பணத்தை தூக்கிட்டு தெக்க வந்துருச்சுன்னா அதுக்குள்ள தாமரிக்க முடியாது. நடு தெருவில் இறக்கி வச்சுக்கிட்டு ஏ சாமேன்னு நாடிய பிடிச்சிக்கிட்டும் கால்னு விழுந்துக்கிட்டும் மல்லு கட்டுங்க அப்படின்னு உஷாராக இருந்தாங்க. நல்லா பலன்னு விடிஞ்சதும் வடக்கே இருந்து ஒரு சத்தமும் காணோம். ஒருவேளை வடக்கூர் சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்களோன்னு மோட்டார் சைக்கிளில் பறந்து போய் விசாரிச்சுக்கிட்டு ஆள் திரும்ப அங்கேயும் போன வந்த தடையுமே இல்லைன்னு தாக்கல் வந்தது. இந்த நரிக்குறவு கூட்டம் வாக்கில் அம்போன்னு போட்டுட்டு போக சாமம் போல் நாய் நரி ஏதாவது ஒன்றும் புலப்படல. அப்பவும் தெற்கு தெருக்காரங்க ஒருத்த கண்ணில் கூட படாமல் சவம் எப்படி மாயமாயிரும். கடைசியாக தலையாரி கூப்பிட்டு அதட்டினாரு, அடேய், நல்லா இருக்க ஊரை 2 ஆக்கிறாதீங்க, உள்ளே சொல்லிருங்க, எப்படி கூடி கொண்டு போனீங்க. சம்சாரி தெருவழியாக அசந்த நேரம் கொண்டு போயிருந்தாலும் ஒரு தடவை மாப்பு விட சொல்லுவோம். சம்பந்தம் இல்லாமல் அந்த ஜனங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலையை சொரிஞ்சிட்டு நின்னாங்க. அப்போ நாளை பின்ன சம்சாரி ஆதரவு வேண்டாமா? ஒன்று மாதிரியா அந்த கூலி ஜனங்க எந்த காரணமும் இல்லாமல் காலமெல்லாம் குத்தவாளியாகவே நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த மட்டும் கிருஷ்ண பருந்தொன்று அந்த குடிசையின் மேல் சோகமாய் உட்கார்ந்திருந்தது. நன்றி, வணக்கம்.